அவருடைய லவ்விங் நேச்சர் எல்லாத்தையுமே அவ்வளவு அழகா அன்பா பண்றதுனால எல்லாம் அது சக்சஸா வந்து அவருக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வித் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஐ இன்வைட் வேல்ஸ் நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் திரு ஐஸ்வரி கணேஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் சலூன் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் உடைய 2024 ஜனவரி மாதம் 25 ரிலீஸ் ஆகி வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கும் சரி இந்த வருஷம் இந்த ஆண்டுல முதல் வெற்றி படம் வேல்ஸ் இன்டர்நேஷனலுக்கு என்பதை மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்துக்கு சென்ற வாரம் நிறைய தியேட்டர்ல நிறைய வசூல் பண்ணின முதல் படம் சிங்கப்பூர் சலூன். நிறைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. அதையும் இங்கே நான் மகிழ்ச்சியா சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு காரணம் மக்கள் இந்த வரவேற்புக்கு, இந்த படத்தின் வரவேற்பை மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். அதில் முதலிலே மக்களுக்கு, இந்த திரைப்படத்தை வந்து பார்த்த ரசிகர்களுக்கு, தமிழக மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை மக்களுக்கு எடுத்து சென்று காண்பித்த, இந்த படத்தை தமிழகம் முழுவதும் ரிலீஸ் செய்த ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை மாபெரும் வெற்றி பெறமாக ஆக்கிய இயக்குனர் கோகுல் அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவருக்கு நான் ஒரு சின்ன பரிசை அளிக்க விரும்புகிறேன். ஒரு தங்க சங்கிலியை அணிவித்து என்னுடைய உரையை துவங்குகிறேன். இந்த படத்துல முக்கியமா சொல்லணும்னா, இப்படத்தினுடைய கதாநாயகன் ஆர்ஜே பாலாஜி. இந்த படத்துல நான் நடிக்கணுமா, என்னால நடிக்க முடியுமா, இது ரொம்ப ஹெவியா இருக்க, நான் ஜாலியா நடிச்சு கமெண்ட் அடிச்சுட்டு கலரா பண்ணிட்டு கலாச்சிட்டு போற படங்களை தான் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவருடைய முதல் படம் எல்கேஜி, அதை வந்து ஹீரோவா நடிச்சிருந்தவர். அதுக்கு அடுத்த படம் அவர் டைரக்ட் பண்ண அந்த மூக்குத்தி அம்மன் படம். இது வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல பாலாஜி நடிச்சு முடித்த 3வது படம். ஸோ 3 படமே வந்து வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த படத்துல நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புனாங்க. அப்போ நான் கதை ஃபுல்லா இன்னொரு தடவை கேட்டு, என்ன கதையை கோகுல் சொன்னாரோ அந்த கதையை அப்படியே எடுத்து கொடுத்துருக்காரு. அதுல ஆர்ஜே பாலாஜியாலும் இப்படி நடிக்க முடியுமா அப்படின்றத, நடிக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காப்புல ஆர்ஜே பாலாஜி. பர்டிகுலரா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆர்ஜே பாலாஜியினுடைய நடிப்பை எல்லாருமே பாராட்டி இருக்காங்க. நானும் அதை பாராட்டுறேன். என்ன பாலாஜி சரியா? உனக்கு இல்லாத சைனா. சோ
கார் யாருக்கு? பாலாஜிக்கா? இப்போவும் வாங்கி கொடுத்தாச்சு. செயினா படம் பண்ணிட்டாரு. வேல்ஸுக்கு செயினா படம் பண்ணவரு பாலாஜி தான். சோ இந்த படத்துல வந்து ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தாப்ல பாலாஜி. அத வந்து படம் பார்க்கும்போது தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. இது வந்து ஒரு காமெடி படம் அப்படின்னு தான் வந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா காமெடி. வயிறு குலுங்க சிரிச்சாங்க ஆடியன்ஸ் எல்லாம். நானும் நிறைய தியேட்டர்ல போய் படம் பார்த்தேன். ரொம்ப ரசிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் டைரக்டர் என்ன சொல்ல வந்தாரோ அந்த கதையை சொல்லி முடிச்சிருந்தாரு. ஸோ அதையும் நிறைய பேர் ஃபீல் பண்ணி அது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதனால ரொம்ப இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களும் வந்து நம்மளும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு லெவலுக்கெல்லாம் இந்த படம் இருந்தது. அதை பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருந்தது. அதை நல்லா டைரக்ட் பண்ணியிருந்தாரு. பர்டிகுலரா இந்த படத்துல சத்யராஜ் சார் ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டாரு. அவர் கூட ரோபோ சங்கர் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. எல்லாரும் பேசினாங்க. அவர் உடம்பு சரியில்லாத நேரத்துல வந்து இப்படி ஒரு ஆக்ட் பண்ணி பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு போனாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அண்ணாச்சி, சின்னி ஜெயந்த் அண்ணா எல்லாருமே ரொம்ப சிறப்பா நடிச்சிருந்தாங்க. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த குட்டி பசங்க 4 பேரும் பயங்கரமா ஆக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரையும் நல்லா நடிக்க வச்சிருந்தாரு இயக்குனர். அந்த ஹீரோயின்ஸ் ஆகட்டும், நார்த் இந்தியன் எல்லா போர்ஷனுமே ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஸோ எடிட்டர் செல்வா எங்க படத்துக்கு நிறைய படத்தை அவர் எடிட் பண்ணியிருக்காரு. நான் எப்பவுமே அவரை என்ன செல்வா கரெக்டா சொல்லுவாரு. செல்வா படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எடிட்டர் ஆச்சு. ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணி பேசுவேன். எப்படி வந்திருக்கு செல்வா? சார் குட் அப்படின்வாரு. அப்படியே தேருமா? தேரு முடிச்சிச்சு. அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன இருக்குது அவர்கிட்ட பேசுறதுக்கும் எனக்கும் நிறைய வேலை இருக்கிறதுனால கேட்டு ஓகே நம்ம பாஸ் ஆயிட்டோம் அப்படின்றது புரிஞ்சிடும். அற்புதமா எடிட் பண்ணுவாரு. ஸோ இந்த படத்துல நடிச்ச அனைவருமே ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. அத பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் பண்ண செகண்ட் ஹாஃப் எல்லாம் அவர் வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ பத்திரிகையாளர்களும் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இந்த படம் வெற்றி அடைவதற்கு காரணமா இருந்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அடுத்த படம் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல்ல கோகுல் மீண்டும் இணைகிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கூடிய விரைவில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹீரோ யாருன்றத இன்னும் ஒரு சில நாட்கள்ல அதையும் அனௌன்ஸ் பண்ணிடுறோம். அது ஒரு சின்ன சஸ்பென்ஸ். என்ன கதை என்ன இதுன்னு. பட் இந்த படத்தை அவர் வெற்றிகரமா கொடுத்ததுனால, எனக்கு பிடிச்ச மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்ததுனால உடனடியாக அடுத்த படத்தையும் அவர் கோகு சார் நீங்களும் வந்து பாலாஜி மாதிரி 3வது படமும் பண்ணணும். ஓகே, அதுக்கும் ரெடி ஆகிட்டீங்க. கண்டினியூஸா வேல்ஸ்ல பண்ணணும். உங்க ஒர்க் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படத்துக்காக தயாரிப்பு நிறுவனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்த எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அஸ்வின் குமாருக்கும், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் KR பிரபு அவர்களுக்கும், அவர் வந்து LKG படத்தினுடைய இயக்குனர், அவரும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல. ஸோ அதுக்கு உண்டான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. ஸோ குறைஞ்சபட்சம் இந்த வருஷம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல ஒரு 6 படம் ரிலீஸ் ஆகிடும். அதுல முதல்ல சிங்கப்பூர் சலூன்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஜனவரியில. இப்ப பிப்ரவரியில ஒரு படம் ஜோஷ்வா கௌதம் மேனன் இயக்குன படத்தை பிப்ரவரியில ரிலீஸ் பண்றோம். மார்ச் இல்லாம ஏப்ரல்ல இன்னொரு படம். அதே மாதிரி கண்டினியூஸா வேல்ஸ் பிலிம்ல இந்த வருஷம் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 6 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குது. அடுத்த வருஷமும் ஒரு 6 படம் ஷூட்டிங்க்கு போறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.